அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்து விண்ணப்பத்தின் மீது ஓபிஎஸ் கருத்துக்களை கேட்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓபிஎஸ் கருத்துக்களை கேட்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். நிலுவை வழக்குகள் முடிவிற்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓ பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சி சட்டத்திட்ட விதிகளுக்கு விரோதமாக செயல்பட்டுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அனுப்பியதாகவும் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையில் வழக்கு முடிவு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கூடாது எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்ததாகவும், ஆனால் அந்த மனு மீது இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். எனவே மனுவிற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவும், எனவே தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பெற்றதாக கூறினார். இது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்பிற்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை எனவும் தங்களது தரப்பை கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓபிஎஸ் கருத்துக்களை கேட்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கக்கூடாது என்று அளித்த விண்ணப்பம் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனந்த், இது குறித்தான விவரங்களை மீண்டும் ஒருமுறை விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். இந்த வழக்கை பொறுத்தவரை திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். இவர் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் என்று கூறி இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு விரோதமாக கட்சியின் நடவடிக்கைகள் செயல்பட்டதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை பல்வேறு காலகட்டங்களில் புகார்கள் மனு அனுப்பியதாகவும், மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் வழக்குகள் சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும், அந்த உரிமையியல் வழக்குகள் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்ததாகவும், ஆனால் அந்த மனு மீதும் தேர்தல் ஆணையம் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக இருப்பதாகவும், எனவே தன் மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவே அவர் தன்னுடைய வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் ஏன் இவ்வளவு காலமாக ஒரு கோரிக்கை மனுக்கள் மீது முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்தியது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் இந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பது தொடர்பான பதிலையும் அளிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவிற்கு அவருடைய விளக்கத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அந்த விளக்கம் அவர்கள் அந்த நோட்டீஸிற்கு பதில் அளித்திருப்பதாகவும், அந்த பதில் குறித்து விரைவில் ஆய்வு செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும், சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக விரைவில் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஆஜராகி இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்பிற்கு இதுவரை எந்தவிதமான நோட்டீஸையும் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் வழங்கவில்லை எனவும், தங்கள் தரப்பையும் கேட்ட பிறகு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்பட அனைத்து தரப்பினரும் கருத்துக்களையும் கேட்டு உரிய முடிவை தேர்தல் ஆணையம்
எடுக்க வேண்டும் எனவும், இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக இந்த வழக்கில் அனைத்து தரப்பினுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.